ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜென்ரலாக ரெகுலராக பேசும்போதும் எழுதும்போதும் நமக்கு ஏற்படுற சில தவறுகளை எப்படி கரெக்ட் பண்ணுறது, எப்படி சரியாக எழுதுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட டாப்பிக்கு. நம்ம தப்பில்லாமல் எழுதுறதுக்கு தானே முயற்சி பண்ணுவோம், ஆசைப்படுவோம் இல்லையா? அதனால் இன்றைக்கி உள்ள டாபிக் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஷி கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. இங்கே எவ்ரிடே அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா? அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ ஷீ இங்கே வந்திருக்கு. ஷீ, ஹீ, இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரணும் அப்படின்னா கோஸ் அப்படி தான் வரணும். ஓகேயா? அடுத்தது, ஐ ஆம் குட் இன் இங்கிலீஷ். ஐ ஆம் குட் இன் இங்கிலீஷ். குட் இன் இதில் என்ன தப்பு அப்படின்னா குட் இன் அப்படிங்கிறது தான். அதாவது ஸ்கில்ஸை பற்றி இங்கே பேசும்போது என்ன போடணும் அப்படின்னா அட் போடணும். இங்கே ஸ்கில்லை பற்றி தான் பேசு. அவன் இங்கிலீஷில் ரொம்ப நல்லாவே இருப்பான், கில்லாடி அப்படிங்கிறதுனால நம்ம அட் போடணும். சில விஷயங்களில் என்வைரன்மெண்ட் அந்த மாதிரி பேசும்போது, அதாவது ஐ ஆம் குட் இன் ஸ்கூல் அப்படின்னா இன் தான் வரணும். ஐ ஆம் குட் அட் இங்கிலீஷ், ஐ ஆம் குட் அட் மேத்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அட் வரணும். ஓகேயா? அடுத்தது, ஹீ ஒன்லி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அட் ஹோம். அவன் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பேசுகிறான், இங்கிலீஷ் தான் பேசுவான். அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன தப்பு அப்படின்னா இதுதான் தப்பு. ஹீ ஒன்லி ஸ்பீக்ஸ் இது வரைக்கும் மட்டும் இருந்துச்சுன்னா இது கரெக்டு. ஹீ ஒன்லி ஸ்பீக்ஸ் மட்டும்தான், அவன் எந்த ஆக்ஷனும் இல்லை அப்படின்னா ஹீ ஒன்லி ஸ்பீக்ஸ் கரெக்ட். ஆனால் ஹீ ஒன்லி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அட் ஹோம், அவன் வீட்டில் இருக்கும்போது இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவான். அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதணும், இது ரெண்டுமே மாறணும். அப்போ என்ன எழுதணும்னா ஹீ ஸ்பீக்ஸ் ஒன்லி இங்கிலீஷ் அட் ஹோம். வீட்டில் இருக்கும்போது அவன் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவான். அடுத்து பாருங்கள், ஹி சா டைகர் இன் த ஃபாரஸ்ட். ரொம்ப சிம்பிள். என்ன போடணும் இங்கே, ஏ போடணும். சரியா? டி அப்படிங்கிறது கான்சனண்ட், வவல் கிடையாது. அதனால் ஏ போட்டால் போதும். வவல்னால் என்ன போடணும், ஆன் போடணும். ஹி சா எ டைகர் இன் தி ஃபாரஸ்ட். ஓகே? அடுத்தது பாருங்கள், ஹி ஹேஸ் 2 children. ஷி ஹேஸ் 2 children. சில்ட்ரன் அப்படிங்கிறதே என்னது, ப்ளூரல் தான், பன்மை தான். இந்த எஸ் அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. அப்போ ஷி ஹேஸ் 2 children மட்டும்தான் அங்கே வரணும். ஐ டிடன்ட் வென்ட் டு தி மார்க்கெட். இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும், இதுவும் பாஸ்ட் தான், இதுவும் பாஸ்ட் தான். தொடர்ந்து எப்படி 2 பாஸ்ட் வர முடியும்? அதனால் இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், கோ போடணும். உங்களுக்கு தெரியும், பேஸ் ஃபார்ம் V1 கோ, V2 என்ன வரணும், வெண்ட். அதனால் வெண்ட்டு தான் அங்கே, வெண்ட்டு அங்கே வருது. பேஸ் ஃபார்ம் தான் நம்ம இங்கே போடணும். இப்போ V3 என்னது, கான். அப்போ ஐ டிடன்ட் கோ டு தி மார்க்கெட், நான் மார்க்கெட்டுக்கு போகலை. அடுத்தது, ஐ டோன்ட் நீட் நோ ஹெல்ப். பார்த்தோன்னே தெரியுது, என்ன வித்தியாசமாக ஆடாக தெரியுது அப்படின்னா நோ அப்படிங்கிறது. அப்போ இங்கே இதுக்கு பதிலாக என்ன வரணும், எனி ஹெல்ப். எனக்கு எந்த ஹெல்ப்பும், உதவியும் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப். ஷி ஆல்மோஸ்ட் ஏட் ஆல் தி கேக். இங்கே என்ன வரணும்னா, இங்கே ஷி ஏட் almost
இது ரெண்டையும் மாற்றி போடணும். ஆல் தி கேக். ஓகேயா? அடுத்தது த புக் இஸ் மோர் பெட்டர் தென் தட் புக். இந்த புக்கு அந்த புக்கோட ரொம்ப ரொம்ப பெட்டர். கம்பேர் பண்ணும்போது தான் இந்த பெட்டர், மோர் இதெல்லாம் வரும். இங்கே ஏற்கனவே பெட்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த மோர் அப்படிங்கிறது அவசியமற்றது இங்கே. அடுத்தது வாட் யூ ஆர் டூயிங். என்ன வரணும் இங்கே? வாட் ஆர் யூ டூயிங் அப்படி தானே வரணும். வாட் ஆர் யூ டூயிங். ஓகேயா? இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது ரிட்டர்ன் பேக் த புக் டு மீ. எனக்கு புத்தகத்தை திருப்பி கொடு. ஏற்கனவே ரிட்டர்ன் அப்படின்னாலே திருப்பி கொடுக்கறது தான். இந்த பேக் அப்படிங்கிறது இங்கே அவசியம் இல்லை. ரிட்டர்ன் த புக் டு மீ. He set me to wait here. இதில் எது தப்புனா இந்த இடம்தான், இதுதான். He என்ன போடணும்னா told me. செட்டுக்கு பதிலாக என்ன போட்டுருவோம்? டோல்டு போடணும். ஒருவேளை செட்டே இருந்துச்சுன்னா கூட நம்ம என்ன எழுதலாம்? செட் டு மீ அப்படின்னு எழுதலாம். ஹீ செட் டு மீ டு வெயிட் ஹியர் அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு இங்கே ஹீ டோல்டு மீ டு வெயிட் ஹியர் அல்லது அடிஷ்னலாக ஒரு டூ போடலாம். ஹீ செட் டு மீ டு வெயிட் ஹியர் அப்படிங்கிறது ரெண்டுமே ரைட்டு தான். அதாவது ஹீ டோல்டு மீ டு வெயிட் ஹியர் அல்லது ஹீ செட் டு மீ டு வெயிட் ஹியர். என்னையா இங்கே வெயிட் பண்ண சொன்னான் அப்படிங்கிறது தான். கேன் யூ பாரோ மீ யுவர் பென். இங்கே வந்து என்ன பிரச்சனைனா பாரோ அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது பாரோ அப்படின்னா டேக்குன்னு அர்த்தம். பாரோ இதுக்கு என்ன அர்த்தம்னா டேக். இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்னா லெண்டு. லெண்டுன்னு போடணும். லெண்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? லெண்டுனா கிவ்னு அர்த்தம். உங்கள் பேனாவை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா கிவ் தானே வரணும். அப்போ பாரோக்கு பதிலாக லெண்டு. கேன் யூ லெண்ட் மீ யுவர் பென். கேன் யூ லெண்ட் மீ யுவர் பென். இதுதான் கரெக்டு. இந்த பாரோ இங்கே வேண்டியதில்லை. அடுத்தது தெர் ஆர் லெஸ் பீப்புள் இன் த ரூம். லெஸ் பீப்புள் அப்படின்னு போடலாமா? அதாவது இந்த லெஸ்ஸுங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். ஓகேயா? கொஞ்சம் பேர் தான் இந்த ரூமில் இருக்காங்க, மக்கள் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த லெஸ்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் இது வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னா அன்கவுண்டபிள் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள்னால் வாட்டர், ட்ரூத்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பீப்புள் அப்படிங்கிறது கவுண்டபிள் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபியூவர் அப்படிங்கிறது தான். இது வந்து என்னது? கவுண்டபிள். கவுண்டபிள் தான் இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ அந்த லெஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? நம்ம ஃபியூவர் போடணும். There are fewer people in the room. I didn't know about it. உங்களுக்கு இது தெரியும். didn't-ம் பாஸ்ட்டு, நியூவும் பாஸ்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. சரி, இந்த நோ நியூன்னு இது என்னன்னா இதில் V1 வந்து நோ பேஸ் ஃபார்ம், V2 என்னது நியூ, V3 வந்து பார்ட்டிசிபிள் என்னன்னா நோன். இப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? நோ பேஸ் ஃபார்ம் V1 எழுதணும். அதாவது ஒரு பாஸ்ட்டுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும் பேஸ் ஃபார்ம். ஐ டிடன்ட் நோ அபவுட் இட். அப்போ இது வந்து எழுதக்கூடாது. நியூ அப்படிங்கிறது எழுதக்கூடாது. ஐ டிடன்ட் நோ அபவுட் இட். எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறது தான். ஐ டோன்ட் லைக் காஃபி. பாருங்கள், வெளிப்படையாகவே நமக்கு என்ன தப்புன்னு தெரியுது. இங்கே தான் தப்பு.
ஏன்னா இங்கே ஹீ வர்றதுனால இங்கே என்ன வரணும், டசன்ட் வரணும். ஹீ டசன்ட் லைக் காஃபி. ஹீ ஷீ இட் எது வந்தாலும் அப்படி தான். ஹீ டசன்ட் லைக் காஃபி. ஓகேயா. ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி போயம்ஸ். இது பார்த்தோன்னே நமக்கு வித்தியாசமாக தான் தெரியுது. இந்த இது ஒன்று இதோட நிப்பாட்டிட்டா இது கரெக்டு. ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி, அதாவது இந்த பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது என்னது, அட்வர்பு இல்லையா. பியூட்டிஃபுல்லிங்கிறது அட்வர்பு. அதனால் நம்ம வந்து ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி, ரைட்டுங்கிறது என்னது, வெர்பு. அதுக்கடுத்து அட்வர்பு போடுறது கரெக்டு. ஆனால் அதுக்கடுத்து போயம்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்டு, அதுதான் வந்து இங்கே தப்பு. அதனால் நம்ம எப்படி எழுதணும்னா இதை மாற்றிடணும். ஷீ ரைட்ஸ் போயம்ஸ் பியூட்டிஃபுல்லி. அவள் வந்து போயம்ஸ் கவிதைகள்லாம் அழகாக எழுதுவா அப்படிங்கிறது தான். நம்ம எப்படி எழுதணும் அப்போ, எழுதிடலாமா. ஷீ ரைட்ஸ் போயம்ஸ் பியூட்டிஃபுல்லி. போயம்ஸ் பியூட்டிஃபுல்லி. அப்போ ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லியும் கரெக்டு தான். ஆனால் பின்னாடி போயம்ஸ் வரலைன்னா ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி, அவள் அழகாக எழுதுவா அப்படிங்கிறது. ஆனால் எதை எழுதுவா அப்படிங்கும்போது தான் அது முன்ன பின்னா வருது. ஷீ ரைட்ஸ் போயம்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறதான் கரெக்டு. திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கார். இதில் எது தப்புன்னு நமக்கே வெளிப்படையாகவே தெரியுது. எது இது இருக்கக்கூடாது. அங்கே ஏற்கனவே இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் இல்லையா, அப்புறம் எதுக்கு மோஸ்ட்டு. திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் கார். இதுதான் வந்து ரொம்ப வேகமான கார், வேகமாக ஓடக்கூடிய கார். ஃபாஸ்டஸ்ட்டுனா என்னது, ரொம்ப சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ் கூட கிடையாது, சூப்பர்லேட்டிவ். அடுத்தது அப்போ மோஸ்ட் இருக்கக்கூடாது அங்கே. திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் கார், அது மட்டும் போதும். ஹீ இஸ் த மேன் தட் ஹெல்ப்ட் யூ. ஹீ இஸ் த மேன், அந்த மனிதன் தான் உனக்கு உதவி செஞ்சான். அப்போ எங்கே தப்பு இருக்குது, தட் பதிலாக நமக்கு என்ன போடணும், ஹூ ஹெல்ப்டு யூ. ஹீ இஸ் த மேன் ஹூ ஹெல்ப்டு யூ. அடுத்தது பாருங்கள், கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்கள் கையை தூக்க முடியுமா. எல்லாமே கரெக்ட் தான். இதில் என்ன தப்புன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரைஸ், கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, நம்ம டெய்லி பேசுகிறதுக்கு உதவுகிற ஒரு வீடியோ. அதனால் ஷேர் பண்ணுங்கள்.